படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா என்ன இருந்துச்சுன்னா அஸ்வத்தோட டைரக்ஷன் தான். ஓமை கடவுளை படம் பார்த்துருப்போம், அது ஒரு ஜானர் ஒன்று பண்ணியிருப்பாரு. ரொமான்டிக் ஜானர் வந்து அவருக்கு செட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜை வந்து கன்வே பண்ணியிருக்காரு. படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். பிரதீப்போட ஆக்டிங் தமிழ் சினிமால அவருக்கு நம்ம பிரதீப் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நம்ம கிடைச்சது ஒரு பெரிய வரம். ஏன்னா ஒரு பயங்கரமான டேலண்ட் அவருக்குள்ள வச்சிருக்காரு. ஃபன் பண்றோம். அஸ்வத்தும் சித்துவும் சேர்ற ஒரு காம்போ ஒன்று படத்துக்குள்ள பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் மிஸ் பண்ணாம பாருங்க. படத்தோட பிரசன்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமா கொடுத்திருக்காரு. யாரையுமே யூஸ் பண்ணாம இந்த படத்தை கொடுக்கல, எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். மூவி வாஸ் குட். யூஸ்வலா வந்து நான் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தேன், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு டாக்டர். எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க, மியூசிக்கும் நல்லா போட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கலா என்ன நடக்குமோ எண்ட்ல மூவி எல்லாம் அதான் காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஃபேண்டசி மாதிரி கொண்டு போயிட்டு ரியாலிட்டிக்கு திரும்பி நம்மளுக்கு ஒரு சீட்ல இருந்து அப்படியே இப்படி ஜம்ப் பண்ணி திரும்பி சீட்ல உட்கார வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபிலிம் தான் செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்தது. டைலாக் செம்ம பிளஸ். ஒரு ஸ்கிரீன் பிளே மெயினா டைலாக் தான் செம்மையா எடுத்திருக்காங்க. லைக் யாரையும் ஏமாத்தாம ஒழுங்கா இருந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல டான் டூலாம் இல்ல, டிராகன் ஒரு தனி ரகம் தான். பிரதீப்போட ஆக்டிங் அவர் சொல்லவே தெரியல, செம்மையா பண்றாரு. அவர் வேற டைரக்ஷன்ல இப்ப நடிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் ஓன் டைரக்ஷன் இல்லாம புதுசா இப்ப நடிச்சிருக்காருல, அது ஒரு டைரக்ஷன்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. மிஸ்கின் ஆக்டிங் நல்லா இருக்கு. கௌதம் எல்லாத்துக்குமே சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா ஃபயரா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல டைரக்டர் எப்படி இந்த படத்தை எடுத்திருக்காரு? ஆக்சுவலி அவர் வந்து என்னன்னா யங்ஸ்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு இப்போ எல்லாருக்கும் என்ன நடக்குது, அவங்க காலேஜ்ல எவ்வளவு கெத்தா இருந்தா வெளியும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பா யோசிக்கிறாங்க அப்படின்றத காட்டணும்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பிளேவா பண்ணிருக்காரு. அது ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. அதான் அது நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. அந்த டீமை பாக்குறதப்போ அது வந்து மூவியோட ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. அவரோட சீன்ஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஸோ எதுவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ரொம்ப நாளா பார்க்காத ஒரு ஃபேஸ் ஒரு மூவில பாக்குறப்போ நல்லாவே இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லாவே காமெடி ஃபுல்லாவே ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். டான் நண்பன் இந்த ஜேனர்லாம் தாண்டி ஒரு புதுசா ஒரு விஷயம் கொடுத்திருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. படத்தை மிஸ் பண்ணிடாம பாருங்க. படம் முடிஞ்சிச்சு வெளியே வந்துடாதீங்க. எனக்கு அஸ்வத்தை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு 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 ஜாலியான ஒரு படம் வந்து பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். படம் 2.5 மணி நேரம் ஓடுது, 2.5 மணி நேரம் போறதே தெரியல. சூப்பரா இருக்கு. இந்த வருஷத்தோட பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்கும். ஏஜிஎஸ்க்கு இந்த படம் ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும். அவங்க வந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் தியேட்டர்ல அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ற மூமெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. நல்லா இருக்கு அவங்களோட காம்போ, நல்லா இருந்தது. யூஸ்வல் ஸ்டோரி லைன் தான் மச், பட் வந்து அவங்க வே ஆஃப் பிரசன்டிங் ஒன்று இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. லவ் டுடே வைப் இல்ல, பட் டான் வைப் எனக்கு வந்து டான் வைப் கண்டிப்பா இருக்கும். ஆனா டான் டூன்னு சொல்லிட முடியாது, பட் சிமிலரா அது மாதிரி தான் இருக்கு. டோட்டல் ஸ்டோரி டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கு. அவங்க வரலாம் விசில் கிளாஸ்லாம் பறக்குது. லைக் அவங்க ஃபேன் பேஸ் உள்ள நல்லாவே தெரியுது. நல்லா இருந்தது. இல்ல 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 அப்படி இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. லேக்லாம் இங்க இல்ல, நல்லா இருந்துச்சு. நல்ல கண்டென்ட். எல்லாமே இருக்கு படத்துல. ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவி. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். காலேஜ் பசங்க கண்டிப்பா பார்க்கலாம். மெசேஜஸ் இருக்கு, எமோஷன், காமெடி, ஃபன் செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. விஜய் சித்துக்குலாம் செம்ம கிளாப்ஸ் தியேட்டர்ல. அவருக்கு செம்ம ஃபேன் பேஸ் இருக்காங்களே, சோ அதனால நல்லா இல்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. எல்லா ஸ்டோரி நிறைய பார்த்துருப்போம் காலேஜ் இந்த சீன் படம்லாம். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. யாரு அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல எதுவுமே. நல்லா இருக்கு படம். அவங்க வந்து சும்மா ஒரு அவங்க எனக்கு தெரியும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சும்மா போடல. அவங்களுக்கான கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட கேரக்டர் ஆர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பேருக்குமே, அர்ஷத் கானுக்கும் சரி சித்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அர்ஷத் கானுக்கு வந்து ஃபுல்லா கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் இருக்கும். அப்படிலாம் இல்ல, டானுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆக்சுவலா டான் ரொம்ப ஸ்லோவான ஸ்டோரி. அது வந்து கிளைமேக்ஸ்னால எல்லாருக்கும் கேட்சி ஆனதுனால கொஞ்சம் அது ஓடிடுச்சு. இது அப்படி இல்ல, படம் ஃபுல்லா நம்மளுக்கு ரிலேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா லவ் டுடே மாரி நம்மளுக்கு பேங்கரா இருக்காது, பட் சட்டலா அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா ஸ்கிரீன் இந்த ஸ்லோவா இருக்கு அப்படிலாம் இல்ல,
நல்லா போச்சு. காமெடியா இருந்தது. சோ ஓனாட்டி பண்ற மாதிரி அவர் மாதிரி பண்ற மாதிரி ஆயிடுது. அது மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. யூசுவலான ஸ்டோரி லைன் கொஞ்சம் வந்து அந்த எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்ட்ராங் மெசேஜும் சொல்லிருக்காங்க. கிளைமாக்ஸ்ல வந்து எமோஷனலி நம்ம கனெக்ட் ஆகுற மாதிரி சீன்ஸ் இருக்கும். அது அவர் டைரக்டர்ங்கறதுனால அப்படி இருக்கலாம். நான் லவ் டுடே எல்லாம் தாண்டி ஒரு பயமான விஷயம் இருக்கு. படம் முடிஞ்சிச்சு வெளியே வந்துடாதீங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மிஸ் பண்ணாம படத்தை ஃபுல்லா பாருங்க. நிறைய ஸ்பாயிலர் பண்ணுவாங்க. நிறைய கேமியோ இருக்கு படத்துல. மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் ஒன்றும் பெருசா மனசுல நிக்கிற மாதிரி இல்ல. லாஸ்ட்ல லவ் டுடே பிஜிஎம் வந்துச்சு, அது மட்டும் படம் பார்க்கல. சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. ஓவராலா ஃபேமிலியோட தியேட்டர் யங்ஸ்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட். பட் ஆனா ஃபேமிலியும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. விட ஒரு லெவல் அதிகமாவே நான் ஃபர்ஸ்ட் வந்து 2K கிட்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு. அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். எங்கேயுமே லேக் இல்ல, ஜாலியா போகுது. எங்கேயுமே போர் அடிக்கல. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்கும் பயங்கரமா கனெக்ட் ஆகும். கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவியை விட செகண்ட் மூவில அவரோட சின்ன சின்ன ஆக்சன்ஸ்லாம் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எஸ்ஜிஎஸ் போட்டியா ஒரு பார்க்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா எலிமெண்டா இருக்கு. அவரோட ஸ்டைல் நல்லா பண்ணிருக்காரு. ஓவரால் படம் நல்லா பண்ணிருந்தாரு. இதுலயும் நல்லா பண்ணிருந்தாரு. பேசுங்க அப்படின்றத இப்ப நல்லா இல்ல அப்படின்றத உங்களுக்குள்ள பேசிக்கிங்க. ஐ மீன் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல தெரிவிப்படுத்துங்க. மீடியா எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு தான் எனக்கு தெரியாது. என்னை வந்து இந்த ரிவ்யூ எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த கட்டத்துல இந்த ரிவ்யூ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். அந்த வீடியோ வந்து நீங்க வியூஸ் நிறைய போகணும். நம்ம சேனல் ப்ரோமோட் ஆகணும்ன்ற அடிப்படையில தான் இத்தனை கேமரா தூக்கி நிக்கிறீங்க. ஒரு சாங் இருக்கு. இல்ல அது மட்டும் தான் நல்லா போட உடனே இது நல்லா போடல. லாக்ல எதுவும் இல்ல. எந்த நெகட்டிவ் இல்ல. அதுலயே நல்லா பண்ணிருக்காங்க. பட் அதை விட இதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது நல்லா ஸ்கிரீன்ல சேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ்லாம் நல்லாவே காட்டிருக்காங்க. மிஸ்கின் கேரக்டர் பத்தி பேசலாம். மிஸ்கின் செமையா பண்ணிருக்காரு. ஃபன்னு தான் ஃபுல்லா. பிரதீப் தான். அது அப்புறம் விஜய் சித்து அவரோட காமெடி போர்ஷன் நல்லா இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய நான் நல்லா ஃபன்னா இருந்தது. இல்ல ஒன்னொன்னு ஒருத்தர் பண்ணிருக்காங்க. எஸ்டிஆர் ஒன்னு, அனிருத் ஒன்னு, யுவன் ஒன்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் கூட ரொம்ப பிடிக்கும். பாட்டுமே இது மாண்டே சாங்கா தான் வந்து இதுவும் நல்லா இருந்துச்சு. பட் குறை சொல்ற மாதிரி இல்ல. கம்பேரிசன் கிடையாது. அது கம்ப்ளீட்டா டிஃபரண்ட் ஸ்டோரி. இது வந்து கம்ப்ளீட்டா டிஃபரண்ட் ஸ்டோரி. அண்ட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கு. அண்ட் கிளைமேக்ஸ் கிட்ட எமோஷனலா நம்ம கனெக்ட் ஆகுற மாதிரி சீக்வன்சஸ் இருக்கு. சோ அது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ நல்லா இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய ஃபாரின் லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, யூரோப்ப நம்மளுக்கு கண்ணுல காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரே ஒரு சாங் மட்டும்தான் அது. பட் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. வெனிஸ், ஸ்விஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஜஸ்ட் ஃபேம் இருக்குன்றதுக்காக அந்த கேரக்டரை பில்ட் பண்ணிருக்காங்களா இல்ல அவங்களுக்கு இல்ல அவங்க ஸ்டோரியோட நல்லா கனெக்ட் ஆகி வராங்க. ஃப்ளோவா இருக்கு அந்த சீக்வன்சஸ். அவர் வர சீன் எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா அவங்கள வந்து ஸ்கிரீன்ல நம்ம யூடியூப்ல நிறைய பார்த்தனால ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுறாங்க. நார்மல் ஆடியன்ஸை ஈஸியா அவங்க கிட்ட கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அதுதான் ஹைலைட்டே. அதுதான் ஏன் இந்த பொண்ணை வந்து ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான்.